ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இப்போ தீபாவளி கொண்டாட நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன் வாங்க. நீங்களாம் வர சொல்லக்கூட வரல பாருங்கள். நாங்கள் அவரை பூ போட்டு வரவேற்றிருக்கிறோம். எப்படி பூ போட்டு வரவேற்கிறோன்னு பாருங்கள். டொட்டொட்டொட்டாங் தெரிகிறதா? யாரென்று தெரிகிறதா? இவன் பேர் என்ன தெரிகிறதா? இவன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ராஜாதி ராஜா, தேசிங்கி ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்கள். மகாராஜா வரார் 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 மாதிரி எப்படி உட்காந்துருக்காரு ஜம்முண்டு. எங்களால் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்ட்டு அவருக்கு உணர முடியுது போல். அதனால தான் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. இருந்தாலும் இது ரொம்ப நீளமாக இருக்குது கைஸ். இது எந்த வகையான பாம்பு, இதில் விஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருமே வரல பாருங்கள். இந்த பாம்புண்டால் வந்திருக்குது தீபாவளி கொண்டாட என்ற வீட்டுக்கு. அதான் பூ போட்டு வரவேற்றிருக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டமாக இருக்குது. எப்படி வாழெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இருக்குதுன்னு நான் மிகவும் பாதுகாப்பாக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாருமே பாம்புண்டா பாதுகாப்பாக இருக்கணும், ஓகேவா? அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இது என்ன வகையான பாம்பு, என்னுடைய பேர் என்ன, கடிச்சா விஷமா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இதை அடிக்க இயலாத சுச்சுவேஷன், அதனால் அடிக்கவும் கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாங்கள் அடிக்க மாட்டோம். அதனால் அமைதியாக இருக்கிறாரு பாருங்கள் பேசாமல். என்னத்தை சொல்ல, மரத்தை பிடிச்சி லேசாக ஆட்டி விட்டு பார்த்தோம், அப்பையும் போகுதில்ல. அப்படி இருக்கிறாரு. சிம்மாசனம் விட்டு இருந்துட்டார் ராஜாதி ராஜா மாதிரி. எப்படி தலையை தூக்கி வச்சுட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். எப்பா நான் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் சரியா? பாருங்கள் எவ்வளோ தைரியசாலி நான் சொல்லி பாம்பை எப்படி வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லி. யாருக்கெல்லாம் பாம்பு பிடிக்கும் சொல்லுங்கள். மரத்தை பிடிச்சி ஓரளவு ஆட்டி விட்டாரா, அந்த கீழே விழுந்துருச்சு. சரி, கீழே விழுந்து எங்கே போகணுன்னு பார்த்தா திரும்ப போய் மல்லிகைகள் ஏறிடுச்சு காய்ஸ். இது மரத்துலேயே தான் ஏறுது. எனக்கு தான் இப்போ சுவாமிக்கு பூ பிடுங்க பயமாக இருக்குது. ஒன்று நந்தியாவட்டையில் மல்லிகைகள் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். See you.